கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னாகாமம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வாக்கியத்தை வாசிப்போம். இங்கே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோடே வாக்குவாதம் பண்ணினதினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும் இது மேரிபாவின் தண்ணீர் எனப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலை பொழுதிலே மேரிபா என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். என்னாகாமம் 20ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டு வருகிற அந்த வனாந்தர யாத்திரை பயணத்திலே 40வது வருடம் 1வது மாதத்திலே காதேஸ் என்கிற ஒரு வனாந்தரத்தில் காதேசிலே தங்கியிருக்கையிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகுந்த தாகம் உண்டாகிறது, மிகுந்த தண்ணீர் தாகம் உண்டாகிறது. அந்த தண்ணீர் தாகம் அதிகமாக இருந்தபடினாலே அவர்கள் போய் மோசேனிடத்திலே ஸ்தோத்திரம் முறுமுறுக்கிறார்கள், விரோதமாய் பேசுகிறார்கள். வனாந்தரத்தில் தண்ணி இல்லாமல் சாகவா எங்களை இங்கே கொண்டு வந்தீர் அப்படின்னு சொல்லி ஊழியக்காரனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். அப்போ இந்த சமயத்தில் மோசே தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, ஜனங்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள், எனக்கு விரோதமாக போராடுகிறார்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவ சமூகத்திலே மோசே ஜெபிக்கிறார், ஒரு ஆலோசனை கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது ஆண்டவர் மோசேயினிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கண்மலையை பார்த்து பேசு, அப்பொழுது தண்ணீர் வரும் என்று ஆண்டவர் சொன்னார். கண்மலையை பார்த்து பேசு, அப்பொழுது தண்ணீர் வரும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் தொடர்ந்து ஜனங்கள் முறுமுறுத்து கொண்டே இருந்தபடியாலும், தொடர்ந்து ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக பேசி கொண்டிருந்தபடியாலும் மோசே அந்த கோபத்தில் கையில் வைத்திருந்த கோலை எடுத்து அந்த கண்மலையை 2ஆம் தரம் அடித்தான் என்று வேதத்தில் படிக்கிறோம். அந்த 2ஆம் தரம் அடித்த பொழுது அந்த கண்மலையிலிருந்து ஸ்தோத்திரம் தண்ணீர் புறப்பட்டு வர ஆரம்பித்தது. ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் அங்கே நிகழ ஆரம்பித்தது. ஜனங்கள் எல்லாரும், மிருகங்கள் எல்லாரும் அந்த தண்ணீரை குடித்தார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். இப்போ மோசே கண்மலை பார்த்து ஆண்டவர் பேச சொன்னார். ஆனால் பேச வேண்டிய இடத்துல அவர் அடித்தார். அது நிமித்தம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்தது. ஆனால் தண்ணீர் வந்தாலும் சொன்ன காரியத்திற்கு மோசே கீழ்ப்படியாததுனாலே தேவன் கோபப்பட்டார். அப்படி கோபப்பட்டதனாலே அந்த இடத்துல அந்த தண்ணீர் வந்ததனாலே அந்த இடத்திற்கு ஒரு பெயர் வைக்கப்படுகிறது, மேரிபாவின் தண்ணீர் எனப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மேரிபா என்று சொன்னால் வாதாடினார்கள், வாக்குவாதம் செய்தார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே சில அற்புதங்கள் தாமதமாகும் பொழுது, சில நன்மைகள் தாமதமாகும் பொழுது, திருமண காரியங்கள், வேலைக்குண்டான காரியங்கள், வீட்டை கட்டுகிற காரியங்கள், பிள்ளைகளுக்குண்டான காரியங்கள், நாம் எதிர்பார்த்திருக்கிற சில நன்மைகள், எதிர்பார்த்திருக்கிற சில ஆசீர்வாதங்கள் கால தாமதம் ஆகும் பொழுது சில நேரங்களில் கூட நாம கூட தேவனோடு வாக்குவாதம் பண்ணுகிறோம், தேவ சமூகத்திலே வாக்குவாதம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம், இவ்வளவு ஆண்டு காலம் தெய்வத்தை ஆராதிக்கிறேன், உபவாசிக்கிறேன், ஆலயத்திற்கு செல்லுகிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், என்னால் இயன்றவரை ஊழியத்திற்கு உதவி செய்கிறேன், போதகருக்கு உதவி செய்கிறேன், ஆனாலும் ஆண்டவர் என் விருப்பத்தை நிறைவேற்றவில்லை, என் தேவைகளை சந்திக்கவில்லை என்று சொல்லி தேவ சமூகத்திலே நம் தேவனோடு வாக்குவாதம் பண்ணுகிறோம். இந்த அற்புதம் நடக்காத பட்சத்தில் நான் ஆலயத்திற்கு செல்ல மாட்டேன், இந்த நன்மை நடக்காத பட்சத்தில் ஸ்தோத்திரம் நான் சபைக்கு செல்ல மாட்டேன், ஊழியம் செய்ய மாட்டேன், அழைப்பை நிறைவேற்ற மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன், கர்த்தர் எனக்கு எந்த அற்புதம் செய்யவில்லை, எந்த அடையாளங்களும் செய்யவில்லை, எந்த மன விருப்பங்களை நிறைவேற்றவில்லை என்று சொல்லி தேவனோடு நாம் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறோம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நீங்களும் நானும் அற்புதங்கள் நன்மைகள் கால தாமதம் ஆவதனாலே தேவனோடும் ஊழியர்களோடு வாக்குவாதம் செய்வதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. எப்போதெல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் காலதாமதம் ஆகுதோ, நன்மைகள் காலதாமதம் ஆகுதோ, அப்பொழுதெல்லாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
ஏற்கனவே இந்த இடத்துல கவனித்து பார்க்கும் பொழுது இதே போல் இன்னொரு சம்பவம் வேதத்திலே நடந்திருக்கிறது. யாத்திரைகாமம் 17ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 7 வரை வாசித்து பார்க்கும் பொழுது சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு ரெவிதீமிலே பாளையம் இறங்கினார்கள். யாத்திரைகாமம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை. அப்ப சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு ரெவிதீமிலே பாளையம் இறங்கினார்கள். அங்கேயும் ஜனங்கள் தண்ணீர் பிரச்சனையை சந்தித்தார்கள். குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் இருந்தது. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், கண்மலையை அடி என்று சொன்னார். மோசே கண்மலை அடித்த பொழுது தண்ணீர் புறப்பட்டு வர ஆரம்பித்தது. அப்ப அங்கேயும் தண்ணீர் இல்லாத பொழுது அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப அந்த இடத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிடப்பட்டது என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப யாத்திரைகாமம் 17ஆம் அதிகாரத்திலே மாசா என்றும் மேரிபா என்றும் பெயர் வைக்கப்பட்டது. என்னாகாமத்திலே 20ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது அங்க வேதம் சொல்லுகிறது மேரிபா என்று மாத்திரம் பெயர் வைக்கப்பட்டது. அப்ப மாசா என்று சொன்னால் பரீட்சை பார்த்தார்கள், தேவனை பரீட்சை பார்த்தார்கள், அவருடைய அற்புத அடையாளங்களை வல்லமையை பரீட்சை பார்த்தார்கள் என்ற அர்த்தம். அதேவே மேரிபா என்று சொல்லுகிற பொழுது தேவனோடு வாக்குவாதம் பண்ணினார்கள், தேவ மனிதனோடு வாக்குவாதம் பண்ணினார்கள், வாதாடினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல நாம் கவனித்து பார்க்கும் பொழுது எகிப்திலிருந்து கானானுக்கு வருகிற அந்த 40 வருட வனாந்தர யாத்திரையிலே ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார், எத்தனையோ அடையாளங்களை செய்திருக்கிறார். எகிப்து தேசத்திலே 10 வாதைகளை தேவன் வர வைத்து ஜனங்களை மகிமையா விடுதலை ஆக்கினார். செங்கடலை சமுத்திரத்தை 2ஆக பிளந்தார், யோர்தானை 2ஆக பிளந்தார், எரிகோவை கர்த்தர் உடைத்தார், மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் நடத்தினார், காடைகளை கொடுத்தார். இப்படி பலவிதமான அற்புத அடையாளங்களை செய்திருந்தும் குடிப்பதற்கு தண்ணீரில் என்று சொன்னவுடனே தேவனோடு வாக்குவாதம் பண்ணினார்கள், தேவ மனிதனோடு வாக்குவாதம் பண்ணினார்கள். அது தேவனுக்கு மிகுந்த கோபத்தையும் மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தினது. கண்பானவர்களே, எப்போதெல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் காலதாமதம் ஆகுதோ, உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் காலதாமதம் செய்கிறாரோ, அப்பொழுது நீங்கள் தேவனோடு வாக்குவாதம் பண்ணாமல், தேவ சமூகத்திலே வாக்குவாதம் பண்ணாமல், ஊழியர்களோடு வாக்குவாதம் பண்ணாமல், ஸ்தோத்திரம், இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார் என்று விசுவாசத்தோடு நீங்கள் முன்னேறி சொல்லுகிற பொழுது ஆண்டவர் மகிமையாய் உங்களை உயர்த்துவார். ஏற்ற காலத்திலே ஆண்டவர் உயர்த்துவார். அப்ப இந்த என்னாகாமம் 20ஆம் அதிகாரத்திலே தண்ணீர் இல்லை என்று சொன்ன பொழுது அங்க நடந்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், கண்மலையை பார்த்து பேச சொன்னார். கண்மலை பார்த்து பேச சொன்னார். யாத்திரைகாமம் 17ஆம் அதிகாரத்தில் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் இருந்த பொழுது கண்மலையை அடி என்று சொன்னார். என்னாகாமம் 20ஆம் அதிகாரத்தில் தண்ணீர் இல்லை என்று சொன்ன பொழுது கண்மலையை பார்த்து பேச சொன்னார். ஆனால் மோசே மிகுந்த கோபத்திலும் வைராக்கியத்திலும் ஆண்டவர் பேரில் இருக்கிற வைராக்கியத்திலும் கண்மலையை 2ஆம் தரம் அடித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ஊழியத்திற்கு அழைத்திருக்கலாம், அபிஷேகம் பண்ணியிருக்கலாம், விலை உயர்ந்த தரிசனங்களை கொடுத்திருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அவர் சொன்னதை மாத்திரம்தான் செய்ய வேண்டும். அவர் சொல்லாத ஒரு காரியத்தை செய்யவே கூடாது. பிள்ளையாம் தீர்க்கதரிசி குறித்து படிக்கும் பொழுது தேவன் விரும்பாத ஒரு பயணம் அவர் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக புறப்பட்டு போன பொழுது தேவதூதன் பட்டயத்தோடு நின்று கொண்டிருந்ததை வேதத்தில் படிக்கிறோம். அழைப்பு இருக்கலாம், அபிஷேகம் இருக்கலாம், கிருபை இருக்கலாம், வசன தாளந்துகள் இருக்கலாம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறாரோ, ஊழியத்தில் என்ன சொல்லுகிறாரோ, குடும்பத்தில் என்ன சொல்லுகிறாரோ, உங்க ஜீவிதத்தில் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்வதற்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆனால் மோசே மிகுந்த கோபத்திலே கண்மலை பார்த்து பேசாமல் 2ஆம் தரம் அடித்தான் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்படி 2ஆம் தரம் அடித்த பொழுது தேவன் கோபப்பட்டார். தேவனுக்கு அது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியது. அதை பைபிளில் வாசிக்கிறோம். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று வேதத்தில் படிக்கிறோம். அதனாலே நம்முடைய கோபங்களை தனித்துக் கொள்ள வேண்டும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப மனுஷனுடைய கோபம் ஒரு நாளும் நீதியை நடப்பிக்காது. அப்ப மோசேயினுடைய கோபம், ஸ்தோத்திரம், நீதியை நடப்பிக்கவில்லை, மாறாக பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. அதாவது கானான் தேசத்திற்குள்ளே சுதந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்பட ஆரம்பித்தது. நீங்கள் கானானுக்குள் பிரவேசிப்பதில்லை என்று அங்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 2வது அங்கு நடந்த ஒரு காரியத்தை படிக்கும் பொழுது 20ஆம் அதிகாரம் 9 படிக்கும் பொழுது, அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். அப்ப தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட கோல், எகிப்து தேசத்தில் எத்தனையோ அற்புத அடையாளங்களை நிகழ்த்தின ஒரு கோல், செங்கடலுக்கு முன்பதாக பயன்படுத்தப்பட்ட ஒரு கோல், மகிமையான நன்மைகளை செய்த ஒரு கோலை நல்ல
நல்ல காரியத்திற்காக பயன்படுத்தாமல் அந்த கோலை கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா, கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமா, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு விரோதமா அந்த தேவ சமூகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கோலை எடுத்து கண்மலை இரண்டாம் தரம் அடித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்பானவர்களே, தேவ சமூகத்திலே நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது வாயின் வார்த்தைகளிலே கவனமாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திலே நிற்கிற பொழுது நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே கவனமாய் இருக்க வேண்டும். அப்ப தேவ சமூகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கோலை எடுத்து கண்மலை அடித்தான், தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தான் என்று வேதத்தில் படிக்கிறோம். இது நிமித்தம் அங்க நடந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்க தேவனுக்கு கோபத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்த ஆரம்பித்தது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக வாக்குவாதம் பண்ணினபடியாலும், கர்த்தருக்கு அங்கே பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கினபடினாலும் மேரிபாவின் தண்ணீர் என்று அங்கு பெயர் வைக்கப்படுகிறது. அதாவது வாக்குவாதம் செய்தார்கள், அழைத்த தேவனோடவே வாக்குவாதம் செய்தார்கள், அபிஷேகித்த தேவனோடே வாக்குவாதம் செய்தார்கள், அடிமையிலிருந்து விடுதலையாக்கின தேவனோடவே வாக்குவாதம் செய்தார்கள். அப்போ தேவ சமூகத்திலே தேவனுக்கு விரோதமாக, தேவ மனிதனுக்கு விரோதமாக அவங்க வாக்குவாதம் செய்தபடியால் நடந்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 12 சொல்லுகிறது, ஆண்டவர் மோசையும் ஆரோனையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு கானானுக்குள் பிரவேசிப்பதில்லை. அப்போ ஒரு சிறிய கோபம் பாருங்க, ஒரு கோபப்பட்டதனாலே, கண்மலையை அடித்ததனாலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் கானானுக்குள் பிரவேசிக்க முடியாது என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனையை ஆண்டவர் கொடுத்து விட்டார். அப்ப கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இரண்டாவது என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 23 முதல் 29 வரை நாம் படித்து பார்க்கும் பொழுது ஆரோனுடைய பதவி அங்க பறிக்கப்படுகிறது. என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 23, 24, 25, 26 வாசித்து பார்க்கும் பொழுது ஆரோனுடைய வஸ்திரங்கள் கலற்றப்படுகிறது, அவனுடைய குமாரனுக்கு அது உடுத்து வைக்கப்படுகிறது, அவன் இந்த ஆரோனுடைய பதவி அங்கே பறிக்கப்படுகிறது. அதே போல என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அதற்கு பிற்பாடு ஆரோனுடைய மரணத்தை பார்க்க முடிகிறது. ஆரோன் அங்க மரித்து போவதை நம்ம பார்க்கிறோம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகல் வேளையிலே சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியிலே நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், தேவன் அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை நித்தமும் நிச்சயமாக நடத்துவார், இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் உங்களை நடத்துவார். அதனால் அற்புதங்கள் அடையாளங்கள் காலதாமதம் ஆகும் பொழுது நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை கிருபையாக நடத்துவார். அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவ சமூகத்தில் தேவனோடு தேவ மனிதனோடு நீங்கள் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அப்படி நம்ம வாக்குவாதம் செய்கிறவள் பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் வாக்குவாதம் பண்ணினாங்க, இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுத்தாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவ சத்தத்தை கேட்டு தேவ சமூகத்தில் அற்புத அடையாளங்களை நிகழ்த்தின மோசையே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதனாலே கானானுக்குள் பிரவேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. பாருங்கள், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை வாசித்து பார்க்கும் பொழுது, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரமையவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனந்திரும்புவதற்கு ஏதுவாக அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அப்போ மோசையை ஆண்டவர் மன்னிக்காமல் போனதற்கு காரணம் என்ன? அவர் ஸ்தோத்திரம் தேவனுக்காக பிரகாசிக்கப்பட்டவர், பரம ஈவை ருசி பார்த்தவர், உலகத்தின் நன்மைகளை ருசி பார்த்தவர், தெய்வத்தினுடைய அற்புத அடையாளங்களை ருசி பார்த்தவர். அப்போ எல்லாம் அறிந்த மோசே, எல்லாவற்றையும் அறிந்த மோசே தேவ சமூகத்தில் பேசாமல், கண்மலையை பார்த்து பேசாமல் அடித்தபடியால் அது தேவனுக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது. ஆதலால் கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. அதை பைபிள் சொல்லுகிறது, ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவுகளை ருசி பார்த்தும் உலக பலன்களை ருசி பார்த்தும் ஸ்தோத்திரம் மறுதலித்து போவார்களானால், கீழ்ப்படியாமல் போவார்களானால் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே வாக்குவாதம் வேண்டாம், தேவ மனிதர்களோடு வாக்குவாதம் வேண்டாம். ஸ்தோத்திரம் தரிசனங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் காலதாமதம் ஆகும் பொழுது தேவ சமூகத்திலே வாக்குவாதம் வேண்டாம். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் தொடர்ந்து உங்களை நடத்துவார், இம்மட்டும் ஆசீர்வதித்தவர் இனிமேலும் உங்களை ஆசீர்வதிப்பார், இம்மட்டும் உயர்த்தினவர் இனிமேலும் உயர்த்துவார். இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு முன்னேறி செல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த பகல் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேரிபாவின் அனுபவங்களை குறித்து நாங்கள் சிந்தித்தோம்.
மேரிபா என்கிற இடத்துல அப்பா ஸ்தோத்தர் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக வாக்குவாதம் செய்தார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி இஸ்ரவேல் மக்களை போல அற்புதங்கள் அடையாளங்கள் காலதாமதம் ஆகும் பொழுது, நன்மைகள் காலதாமதம் ஆகும் பொழுது, விசுவாசத்தின் பாதைகளில் எங்களை நடத்துகிற பொழுது நாங்கள் சோர்ந்து போகாமல், ஆண்டவர் பலகீனப்படாமல், அவிசுவாசப்படாமல், ஆண்டவர் தேவனுக்கு விரோதமாக வாக்குவாதம் செய்யாமல், தேவ மனிதர்களோடு வாக்குவாதம் செய்யாமல் தொடர்ந்து தேவ கிருபையில் முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் மனதார ஜெபிக்கிறோம். வசனத்திற்கு கீழ்ப்படிய, சத்தியத்திற்கு கீழ்ப்படிய, தரிசனங்களுக்கு கீழ்ப்படிய, தேவ திட்டங்களுக்கு கீழ்ப்படிய ஆவியானவரே நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ இவங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை அடையாளங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். திருமண தடைகள் மாறட்டும், வேலைகள் கிடைக்கட்டும், வீடுகளை கட்ட உதவி செய்யும், கடன்களை அடைக்க உதவி செய்யும், முன் செல்லும் கோணலானவைகளை சுவையாக்கும். இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.